நீலகிரி மக்களவை தொகுதியில் திமுகவினுடைய நட்சத்திர வேட்பாளர் 33,964 வாக்குகளுடன் ராசா முன்னிலையில் இருக்கின்றார். நீலகிரி மக்களவை தொகுதியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நட்சத்திர தொகுதியாக நீலகிரி மக்களவை தொகுதியும் இருந்தது. அங்கு ராசா தொடர்ச்சியான முன்னிலையை பெற்றிருக்கின்றார். 33,964 வாக்குகளை ராசா பெற்றிருக்கின்றார் மூன்றாம் சுற்றில். அதே நேரம் பாஜகவினுடைய வேட்பாளர் மத்திய அமைச்சர் எல் முருகன் நீலகிரி மக்களவை தொகுதியில் 18,039 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய முன்னிலையை பெற்றிருக்கின்றார் நீலகிரி மக்களவை தொகுதியின் திமுக வேட்பாளர் ராசா. நீலகிரி மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் 12,567 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். நாமக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணி ஒரு சிறிய வித்தியாசத்துடன் தொடர்ந்து முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. நாமக்கல் மக்களவை தொகுதியில் இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் 22,350 வாக்குகளை பெற்று அதிமுக முன்னிலையில் இருக்கின்றது. அதே நேரம் 21,932 வாக்குகளுடன் ஒரு சிறிய பின்னடைவை மட்டும் சந்தித்து திமுக கூட்டணி நாமக்கல் தொகுதியில் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது. கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து திமுக முன்னிலையில் இருக்கின்றது. கோவையில் இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணி வேட்பாளர் திமுகவின் வேட்பாளர் 38,448 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். பாஜகவினுடைய வேட்பாளர் கோவை தொகுதியிலே 25,153 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்குகள் வரை வித்தியாசப்படக்கூடிய வகையில் கோவை தொகுதியில் ஒரு பெரிய முன்னிலையை திமுக வேட்பாளர் பெற்றிருக்கின்றார். நீலகிரி தொகுதியில் ராசாவும் ஒரு பெரிய முன்னிலையை பெற்றிருக்கின்றார். நாமக்கல் தொகுதியில் மட்டும் முன்னிலையில் இருக்கக்கூடிய அதிமுக தற்போது மேலும் கூடுதலாக சில தொகுதிகளில் முன்னிலை பெறக்கூடிய வகையில் அவர்களுடைய வாக்கு ஒரு சில தொகுதிகளில் மேற்கு மாவட்டத்தில் அதிகமாக இருக்கின்றது. தற்போது வரை நாமக்கல் தொகுதியில் அதிமுக முன்னிலையில் இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியில் முன்னிலையில் இருக்கின்றது.